ஓம் நம சிவாய. உன் திருவடியே சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். பக்தர் கோடி அனைவருக்கும் இறைவன் அருளுக்கும் பணிவான வணக்கங்கள். இது இந்த பேசுகிற ஒரு வார்த்தைகளும் இறைவன் மூலயமாக கிடைத்த ஒரு அருப்பிரசாதமாக இந்த வார்த்தைகளை உங்களிடமும் அனைவரிடமும் நான் பகிர்ந்து கொள்ள இறைவன் மூலயமாக தயாராக இருக்கிறேன். இந்த பேசுகிற இறைவன் கொடுத்த அந்த பேச்சியை நீங்கள் எல்லாருக்கும் அற்புதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை யாருக்கும் கிடைக்காது. இறைவன் என்ன சொல்கிறார் என்றால், நாம் இந்த விளக்கி ஏற்றுவதற்கு கஷ்டப்படுகிறோம் இல்லையா? ஒரு விசேஷங்களுக்கும் நாம் இந்த விளக்க அனைவரும் கஷ்டப்படுகிறோம். அதனால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இறைவன் சிம்பிளாக ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார், அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், சிம்பிளான விஷயம் என்னவென்றால், நாம் அரைத்திருக்கிற அரிசி மாவு ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் இந்த விளக்காகட்டும், கோயில் இருக்கிற சிலையாகட்டும், இல்லை முருகர்கிட்ட இருக்கிற வேலு, நம்ம விளக்கிற பூஜை ஜாமான்கள் அனைத்தையுமே இந்த இட்லி மாவை வைத்து நாம் விளக்கி விட்டால் அவ்வளோ அற்புதங்களாக பல என்று இந்த விளக்கு ஜொலித்து இருக்கிறது என்று நான் உணர்ந்திருக்கிறேன் இறைவன் மூலமாக. நீங்கள் அனைவரும் இதை தவறாமல் ஒருவரும் உங்களுக்கு இறைவன் அருப்பிரசாதம் வேண்டுமென்றால் இந்த அரிசி மாவை வைத்து நீங்கள் அனைவரும் இந்த விளக்கை விளக்கி பாருங்கள். இறைவன் கொடுத்த பிரசாதம். எதுக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விளக்கணுமே கஷ்டப்படணுமே என்று அவசியம் நம்மளுக்கு இருக்காது. இது உண்மை. இது இறைவன் கொடுத்த பிரசாதம். இது சும்மா எல்லாரும் சும்மா சொல்கிறாங்க என்று நினைப்பதற்கு அவசியமே கிடையாது. இது சும்மா வீணா இந்த பேசுகிற வார்த்தையெல்லாம் கிடையாது. வீணா பேச்சுக்கு வேலை கிடையாது. மீன் பேச்சு வேலை கிடையாது. இறைவன் கொடுத்ததை நீங்கள் அனைவரும் எங்கே சென்றாலும், எங்கே நீங்கள் கோயிலுக்கு சென்றாலும் இந்த அரிசி மாவை எடுத்துக்கொண்டு போய் பூஜை ஜாமான்களை எல்லாத்தையும் விளக்க இந்த சாமியினுடைய ஊர்வலம் சுற்றி வரும் இல்லைங்களா, அந்த சிலையை கூட நாம் எலுமிச்சம்பழம் இல்லாமல் இந்த மாவை வைத்து நம்ம செய்தால் இறைவன் கொடுத்ததை உபயோகித்தால் எவ்வளோ ஒரு பல என்று இருக்கும் என்று இறைவன் உணர்த்தி இருக்கிறார். இது நிச்சயம், இது உண்மை. அனைவரும் இதை பயன்படுத்துமாறு இறைவன் அருளால் உங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லி முடித்திருக்கிறேன். யார் ஒருவர் இந்த அருப்பிரசாதம் வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் இந்த அரிசி மாவை வைத்து எல்லா பூஜை ஜாமானையும் வைத்து எல்லா கோயில் இருக்கிற சிலையும் பயன்படுத்தலாம். இது உண்மை. இறைவன் கொடுத்த ஒரு அருப்பிரசாதம். இறைவன் என் மூலயமாக அனைவருக்கும் நிகழும்படியாக உணர்த்திருக்கிறார். இதுதான் உண்மை. பயன்படுத்துவர்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாத வேண்டவர்கள் அவருடைய எப்பயும் செய்கிற பணிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம்.
இது சும்மா பேசுவது கிடையாது. இது நிச்சயம், இது உண்மை, இது உறுதி. இந்த உலகத்தில் இறைவன் என்னை இந்த வார்த்தையால் அனைவரும் பயன்படுத்துமாறு இறைவன் என்னை வாய்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் இறைவன் திருவடியும் உங்களுடைய எல்லாரும் அற்புதத்தை நீங்கள் உணரலாம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.